வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமான ரொம்ப சுவையான கோவக்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சத்தான இந்த கோவக்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து 3 சிவப்பு மிளகா, அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. இது மூணையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக துவரம்பருப்பு ஆற முடி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 துவரம்பருப்பு, சிவப்பு மிளகா, தனியா இது 3 மட்டும் சேர்த்து நல்லா இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது ரொம்ப தோசைக்கு இட்லிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக பவுடராக நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கோவக்காவை இது மாதிரி நீளமான பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கோவக்காவை 4 நீளமான பீஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோவக்காய் கட் பண்ணதும் பூண்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். கடாயில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு 10 பல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா இது மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் குக்கரில் வேக வச்சு எடுக்க வேணாம். இது மாதிரி கடாயிலேயே நல்லா வேக வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலேயே இது மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா இதை இது மாதிரி வதக்கணும். இது மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம புளித்தண்ணி, அதாவது நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதை புளித்தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கோவக்காவும் பூண்டும் நல்லா வேகட்டும். கோவக்காவும் பூண்டும் இது பாருங்கள், இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்ச பவுடரை இதில் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த பவுட்ரு எதாவது இருந்துச்சுன்னா கூட அதையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது கொதிக்க வைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி கொஞ்சம் பதம் தேவை. அதனால் இப்போ மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. கோவக்காவும் பூண்டும் நல்லா வேகிற முடிக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா கோவக்காவும் பூண்டும் வெந்திருக்கும். பார்க்கலாம், நம்ம பூண்டு நசுக்கி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நல்லா வெந்திருக்கான்னு. இப்போ பாருங்கள், ரொம்ப வீடே மணக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கமகமான்னு இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பூண்டும் கோவக்காவும் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா நைஸாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்ப வீடே மணக்கும் ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமான தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவக்காய் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற குழம்பு ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.